அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார அன்பர்களே, வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையுமே நீங்க முயற்சி பண்ணி பண்ணி துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ வாழ்க்கையில என்னடா செய்ய போறோம்ன்ற அளவுக்கு மனசுக்குள்ள 1000 கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்க போனாலும் சரி, யாராவது ஒருத்தங்க வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அறிகுறை சொல்லி சொல்லியே இந்த துலாம் ராசிக்காரர்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாதுன்ற தனிச்சு எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது இவங்க எடுக்கக்கூடியதாக இருக்காதுங்க. இவங்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லோரும் இவர்களை மனசுக்குள்ள குழப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது இவர்கள் ஒரு விஷயத்த துலாம் ராசிக்காரர்கள் செய்ய ஆசைப்படுறாங்க. ஆனா இவருடைய குடும்பத்தார்கள் இதை செய்யாத அதை செய்யறாங்க. இவங்களுடைய சொந்த பந்தங்கள் இதை செய்யாத அப்படி செய்ய அப்படின்றாங்க. இவங்களுடைய நண்பர்கள் இப்படி செய்யாதப்பா அப்படி செய்ய அப்படின்றாங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அறிவுரைகளை சொல்லி சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதற்கு ஆப்போசிட்டான விஷயங்களை செய்ய வச்சு இவர்களை நஷ்டத்தையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அடி வாங்க வைக்கிறதும், முக்கியமா இவர்களை பின்னோக்கி தள்ள வைக்கிறதும், அறிவு சார்ந்த விஷயங்களையும் இவர்களை ஏமாற்றி வைக்கிறதும்னு பல விஷயங்களை இந்த துன்பக ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. சாமி, நான் வாழவா இல்ல சாகவான்ற அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினால ஏமாந்துருக்காங்க. மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் பிரிவினை எல்லாமே இவருடைய வாழ்க்கையில பார்த்துட்டாங்க. துன்பத்தை மட்டுமே, அதாவது துன்பம் மட்டுமே தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு சாமி, துன்பத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் காதல் தோல்வினால பெரும் அளவிலான பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் வச்சிருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. தினமும் இவர்களை பயத்திலையும் பதட்டத்திலையும் தாங்க எந்திக்கிறாங்க. காரணம் கடன் பிரச்சனை. நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனைனால வாழ்க்கையில என்ன செய்ய போறோன்ற அளவுக்கு பயந்து வாழ்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைனால தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியாத ஒரு தவறையும் செஞ்சிருக்காங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தன்னுடைய விதியை இவர்களே முடித்து கொள்ளலாம்ன்ற அளவுக்கு முடித்துக்கணும்ன்றதுக்காகவும் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள். காரணம் இவர்கள் அவ்வளவு கஷ்டங்களா பட்டிருக்காங்க. தனக்கு பிடிச்சவங்களை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையை தனக்குன்னு இருந்ததை இழந்துட்டாங்க. மற்றவங்களை நம்பி செல்வம் பணம்னு அனைத்தையுமே இழந்துட்டாங்க. இன்னைக்கு தனிமரமா தனிமையா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. முக்கியமா சொல்லணும்னா என்னிடம் ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாங்க சொல்லணும். ஆனா அவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்திருக்குன்றா நம்ப முடியுமா? சரி, அதை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் தான், ரொம்பலாம் டைம் எடுக்க மாட்டேன், சரிங்களா? அவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சாமி, என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வாழவா இல்ல சாகவான்ற அளவுக்கு மனசுல வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம், நீங்க எதுக்காக யோசிக்கிற இப்படி? ஏன் குழம்புற? நீங்க என்ன கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன கொண்டு வந்த? என்ன கொண்டு போற? எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் உன்னுடைய மனசு இவ்வளவு அழைப்பாய விடுற? உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்றியா? சந்தோஷமா வாழ்றியா? அதுக்கு முயற்சி பண்ணு. பணம் தேவைப்படுதா? அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லு. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுத்து, என்ன சாமி இதுல என்ன சாமி மாறுதல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? என்னோடது போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். என்னுடைய பணம் போயிடுச்சு, என்னுடைய உறவு போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். என்னோடது நம்ம ஏன் நினைக்கணும்? அதை புரியுதுங்களா? அது என்னோடது இல்லை, என்னோடது இனிமேதான் வரப்போகுதுன்னு நம்ம நினைச்சு முயற்சி பண்ணா நம்மளோட நமக்கானதானே வந்து சேரும். அதுதாங்க அங்க நடந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பெருசாலாம் சொல்ல போறது எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்றேன். முக்கியமா நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது நம்ம இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும். துலாம் ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது சரியானதாக இருக்கும். முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய மாறுதலையும் உங்களுடைய முதலாளிக்கு நல்ல லாபத்தையும் பெற்று தரக்கூடியதாக இருப்பதால அதன் மூலியமா ஒரு சின்ன ப்ரொமோஷனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் புது ஐடியாலஜி மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நஷ்டங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளையும் கஷ்டங்களிலிருந்தும் நீங்க வெளிவந்து அதுல இருந்து ஒரு மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடியதாக அமையும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில. துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்கும் அன்புக்காக பெரும் அளவில ஏக்கத்திலையும் ஏங்கிக்கிட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அன்பு ஏக்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமாக நீங்கி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறார்களோ அந்த ஒரு போராட்டத்துக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுதுங்க. ரொம்ப காலமா இது நடந்துருமா அப்படின்னு யோசிச்சு பயந்து கவலைப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா?
அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய முன்னாடி வரைக்கும் நீங்க சில விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கும் மாறுதலை நீங்க சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு வரைக்குமே மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் இழப்பதற்கு காரணமா இருந்த முதல் விஷயமே இந்த காதல் தாங்க. இவங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சாங்க அந்த பெண் மேல, கண்மூடித்தனமான காதல் வச்சாங்க அந்த ஆண் மேல. அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்காக அதை செய்யணுன்றதுக்காக செஞ்சு செஞ்சு கடைசியில அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ஏமாற்றம் தாங்க. அவங்களுக்காக தங்கிட்ட சேமிச்ச பணம், வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணம்னு ஒண்ணு விடாம அவங்களுக்காகவே கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. ஆனா கடைசியில அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் என்னன்னா அவங்களுடைய ஞாபகங்களும் அவங்க கொடுத்துட்டு போன கஷ்டங்களும் மட்டும்தாங்க. வேற ஒண்ணுமே இல்லாம அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களே. இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து விடுபடுவீங்க. முக்கியமா சொல்லலாம், இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒருத்தவங்க போயிட்டாங்களா அவங்க இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. முக்கியமா சொல்லணும்னா அது என்ன பொருளாங்க, ஒரு பொருள் என்ன அடுத்த பொருள் அந்த வச்சாதான் அழகா இருக்குன்றதுக்காக அதெல்லாம் கிடையாதுங்க. மனசுதான் காரணம். இவருடைய வாழ்க்கையில மனசு காரணம். மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கை என்பது மாறும். அதாவது நீங்க பல வருஷங்களாக இவங்களுடைய மறந்துடலாம், வாழ்க்கை மாற்றிடலாம்னு நினைச்சீங்களே, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறி இருக்காது. ஆனா இனி குறுகிய காலங்களில் நீங்க உங்களுடைய மனசை தேத்திப்பீங்க. முக்கியமா சொல்லணும்னா அதை அப்செட் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலைக்கு போன இடத்துல எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் என்பது இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதிக அளவுல. இவங்க சரியான விஷயங்களை பண்ணாலும் கூட இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க செய்தது தப்பு, இவங்க தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய ஓனர் கிட்ட இருந்து தண்டனையும், முக்கியமா சொல்லணும்னா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்னால ரொம்பவே கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் மாறுதலையும் மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த தவறுகள், நீங்க கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விடுவிச்சு மாறுதலை காணக்கூடியதாக அமைச்சுப்பீங்க. முக்கியமா நீங்க இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையும் மாற்றங்களை கொடுக்கும். உங்களை இம்ப்ரெஷனா வச்சு நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்க கூட பயணிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பிள்ளைகள்கிட்ட சரியான அன்பு பாசம் காமிக்க முடியாம இருக்கும். இதனால அவர்கள் உங்க மேல மதிப்பும் மரியாதை எதுவுமே உங்க மேல வச்சிருக்க மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா அப்பா இருக்காங்கன்ற பேரு தான். அப்பான்ற ஒரு பேரை வச்சுட்டு என்ன செய்ய முடியும், அவங்க எங்க மேல எதுக்கும் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் என்பது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். அன்பா அம்மானா என்னங்க, அதுக்காக ஏதாச்சும் செய்யணுங்களங்க அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணி அவர்கள் மேல அக்கறை கொண்டு அவர்களுக்கான நேரத்தை செலவழிச்சு அவங்களுடைய அன்பு பெறக்கூடிய நிலைமை என்பது இருக்கும். இதனால் வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு பிடிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் உங்க மேல அன்பு பாசம் என்பது வர ஆரம்பிக்கும். உங்க கூட இருக்கணும்னு எப்போதும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. ரொம்ப காலமா உடல் சார்ந்த நோயினாலையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளாலையும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள கவலையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கவலைகளும் கஷ்டங்களும் நீக்கணும்னு முயற்சி பண்ண இவருடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அடிக்கு மேல அடி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனைன்ற மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து நீங்கி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளிலிருந்து வெளியே வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய அடி பிரச்சனைகள் இருந்து மேல் பிரச்சனைகள் வரைக்கும் அனைத்துமே தீர்ந்து மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் காணக்கூடியதாக அமைய போவதுன்றதுல மாற்றுக்கருத்தே இல்லைங்க. நீங்க இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, மற்றவர்களுடைய முடிவுகளை நீங்க கேட்கணும் கவனிக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யும் பொழுதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அவங்க இப்படிதான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதனாலுக்கும் பிரச்சனையா தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இனி அதற்கு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாறுதலான வாழ்க்கையாக அமையும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் எல்லாமே காணாம போகுதுங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த துலாம் ராசினுடைய ராசிதிபதியாக, அதாவது கடவுளாக மகரச்சிந்தா இருந்தால் ராசிதிபதியாக சுக்கிர பகவான் அமைந்திருக்கிறார். நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சு இந்த சின்ன ஒரு மந்திர சொல்ல காலை இல்ல மாலையில எப்பனாலும் சரிங்க, இதை நீங்க சொன்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருக, மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு காலை பொழுதுல இல்லைன்னா மாலை பொழுதுல நீங்க சொல்லணும். மற்றபடி சொல்லக்கூடாது. சரியான நேரம் என்று பாத்தீங்கன்னா காலை பொழுதுல நீங்க சொல்றீங்கன்னா 5:30 6 மணிக்குள்ள சொல்லிடுங்க. மாலை பொழுதுனா 6 மணிலிருந்து 6:30 இல்ல 6:20 6:50 கூட நீங்க சொல்லலாம், தப்புகள் கிடையாது. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க இந்த ஒரு மந்திரச்சொல்லை சொல்லும் பொழுது அந்த மகாலட்சுமியோட அன்பும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுல நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை 3ஆம் பாதம் முதல் வரைக்கும் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. இவர்களுடைய
வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் முழுவதுமாக கிடைக்கும். ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இனி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாத சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட் இருந்திருக்காது. நீங்க என்ன செய்ய போனாலும் சரி, அதுல ஒரு தப்பு இருக்கு, ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அதை செய்ய விடாமலே தடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறுதல நீங்க காணக்கூடியதாக இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்கள். அதை அடுத்து விசாக நட்சத்திரக்கார அன்பர்களே, நீங்க அன்புக்காகவும் காதலுக்காகவும் பல நாட்கள் இயங்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்க, ஆனா முடியாம போச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. காதல்ல அப்படின்ற ஒரு விஷயம் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து தொடங்கின விஷயம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வயது 30 போச்சு, ஆனாலும் இன்னை வரைக்கும் உங்களுடைய காதலை சொல்ல முடியாம தவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயக்கும் மாறுதல் ஏற்படுத்தி உங்களுடைய காதலை உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்லிட்டு அவர்களும் அதற்கு அப்செட் செய்திருக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது. இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் காணக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒண்ணுமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கவலைகளையும் சோகத்தையும் கஷ்டங்களையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இனி அந்த கவலைகள் கஷ்டங்கள் சோகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. துலாம் ராசிக்கார அன்பர்களே, தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய நம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் உங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்தை வரணும். அந்த கடவுளை நம்ப